ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களோட ஃபேமிலியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் ஜனா சதீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ அப்படின்னா வந்து ரொம்ப நாள் ஆகுது இது மாதிரி உட்காந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களோட ஃபேமிலியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து அந்த கமெண்ட்டை வந்து மேலே வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துடுங்க. அப்புறம் நானாக சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் எங்களோட ஃபேமிலியை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து இருக்காங்க, எங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க யாருமே இல்லை, நானும் சதீஷ் தம்பு 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அது அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு வந்து எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இருக்காங்க எப்படி சொல்கிறதுனா, சதீஷோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா சதீஷ் தான் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. சதீஷ் தான் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு கீழே வந்து 3 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. முக்கியமாக வந்து எல்லாரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இதை தான் கேட்குறீங்க, அண்ணா ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்காக தான். ஸோ அவங்க வீட்டில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ எங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுக்கு. இன்னும் மீதி உள்ள யாருக்கும் மேரேஜ் ஆகலை. எங்களுக்கு தான் இப்போதைக்கு மேரேஜ் ஆகிடுக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களும் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவளுக்குமே ஒரு பையன் இருக்கான், ஒரே ஒரு பையன் இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் பேபி வந்து நெக்ஸ்ட் ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் பிறக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அதாவது எனக்கு வந்து மாமியார் மாமனார் எல்லாருமே இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போக மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து போவோம். எப்போ போவோம் அப்படின்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமு அப்படின்னா வந்து நாங்கள் போவோம். அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம், பேசிட்டு வருவோம், தம்புவை கூட்டிகிட்டு போய் காமிப்போம். அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னா கேட்டால் வருவாங்க. நாங்கள் இப்போ வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் பார்த்தீங்களா, அப்போதைக்கு இந்த வீட்டுக்கு நாங்கள் பால் காய்ச்சும் போது அவங்க அம்மா வந்தாங்க, அவங்க தம்பி வந்தாங்க. நாங்கள் சொன்னோம், கால் பண்ணி சொன்னோம். அவங்க அம்மா தம்பி வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா நாங்கள் சொன்னோம் அப்படின்னா அவங்க வருவாங்க. அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அவங்களாவும் வந்து எங்களை பார்க்க மாட்டாங்க. நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்போ மீட் பண்ணிப்போம், பேசிப்போம். அவ்வளோதான். ஆனால் நாங்கள் வந்து அங்கே எங்களுக்கு போகிற வேலை இருக்குது அப்படின்னா நாங்கள் அப்படியே அங்கே போனோம் அப்படின்னா அவங்கள பார்க்காம வரமாட்டோம். சும்மா இப்போ பார்த்துட்டு பேசிட்டாவது நாங்கள் வந்துடுவோம். அவ்வளோதான். இதுதான் சொல்லணும். வேறு சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா ஒரு வேலை பார்க்குறாரு, அவங்க அப்பா ஒரு வேலை பார்க்குறாங்க. அவ்வளோதான். அவங்க தம்பிங்க எல்லாமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுக்கு. எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட ஃபேமிலியில் எல்லாரும் இருக்காங்க. அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அண்ணன் ஒய்ஃபுனா அண்ணி இருக்காங்க, அம்மா அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. எனக்குன்னு எங்கள் அண்ணன் பையன் இருக்கான். எல்லாருமே இருக்காங்க. அவங்களும் அப்படிதான். அவங்க வந்து எப்படின்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க வீடியோஸில் கொஞ்சம் வருவாங்க. ஏன்னா நாங்கள் எங்கேயாவது போனோம் அப்படின்னா எங்கள் அம்மா ஃபேமிலியோட தான் போவோம். அவங்க கூட தான் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நாங்கள் சேர்ந்து போவோம், வருவோம். அவங்களுமே அப்படி தான். அவங்க எங்கேயாவது போனாங்கனாலும் கண்டிப்பாக எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி தான், அந்த பாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதிகமாக நாங்கள் வந்து இப்போ அதிகமாக வந்து நாங்கள் யாரும் இல்லாத மாதிரியும் இருக்க மாட்டோம், யாரும் இருக்க மாதிரியும் இருக்க மாட்டோம். எல்லாரும் இருக்காங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறோம். அவ்வளோதான். வேற என்ன சொல்கிறது? அவ்வளோதான்.
இதுதான் என்னோட ஃபேமிலி. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் என்னோட ஃபேமிலி. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது எல்லாரும் மீட் பண்ணிப்போம், பேசிப்போம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு எங்களுக்கு சண்டை, பேசாமல் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் எல்லார்கிட்டையுமே பேசிப்போம், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்போ நான் எடுத்தேனே. ஸோ வந்து இதுதான் என்னோட ஃபேமிலி. இன்னும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். வேறு ஏதாவது எங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை வேற ஏதாவது எங்கள் வீட்டை பற்றியோ இல்லை என்னோட மேரேஜ் பற்றியோ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.